ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தாங்க. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற பார்த்து டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சார்ட்டை நான் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டேட் வந்து இருங்க நான் வந்து காட்டிடுறேன். டேட் வந்து இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோன் மார்க்கிங் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜோன் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இப்போ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD JPY. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயமே இருக்கும். என்ன அப்படின்னா, சார் இது வந்து இந்த சார்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பை சைடு தான். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பிக் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு கேனில் வந்து மார்க்கெட் வந்து பிக் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல இந்த ஜோன் மார்க்கிங்கை நம்ம எப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து எடுக்கல மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ எக்ஸ் எடுக்கல, மேலே போயிட்டு இங்கே தான் வந்து எக்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே கீழே வரும் அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரே வந்து க்ரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது ஒரு கெஸ்ட்டில் பண்ணி தான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீவியஸு, அவ்வளோ தூரம் சார்ட் போகுமான்னு எனக்கு தெரில. சரிங்களா? ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ வந்து அதை நான் காட்ட விரும்பல. இப்போ நம்ம வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன வந்து பார்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நார்மல் ட்ரெண்டுக்கு ஒரு CHO நமக்கு வந்து போதும். அதுவே வந்து கவுண்டர் ட்ரெண்டை நம்ம எடுக்கிறோம்னா நமக்கு வந்து 2 CHO வந்து தேவைப்படும். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து ஒரு லைனை வந்து எக்ஸாக்டாக வந்து ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இது பக்கத்தில் வந்துட்டு போயிருக்குது. இது உடச்சிருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே வந்து எடுத்துருக்கலாம். பட் வந்து இது உடைக்கல. நம்மளுடைய ப்ராசஸ்க்கு வந்து இது செட் ஆகலை. சரிங்களா? பட் செஷன் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது செட் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு நீட்டான ஒரு செஷனுக்குள்ளே வந்து இது அமைஞ்சிருச்சு. சரிங்களா? ஏஷியனில் பட் ட்ரேடபிள் இல்லை. பட் அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து இந்த இடத்துல தான் CH ஆயிருக்கு. சரிங்களா? 2 CHO உடச்சி நமக்கு இங்கே தான் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? ஓகே, இப்போ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்களா? இப்போ நமக்கு எந்த ஆர்டர் பிளாக் கிடைக்குதோ அதை நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஆர்டர் பிளாக்குக்கு லிக்விடிட்டியோடு இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து பிக் ஆகுங்களா? இதில் வந்து மார்க்கெட் டச் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகலாம். இப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிக் ஆகுது. ஐசிடி கான்செப்டில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ டே வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க, அந்த லைன் தான் வந்து இது. இவை யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு இண்டிகேட்டர் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், 2 டேக்கு கீழே இருந்துச்சுன்னா ஐசிடியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் பை இல்லைங்களா? கில் ஜோனும் பார்ப்பீங்க. பட் நம்ம வந்து 1 ஹவர் பண்ணுறதுனால நமக்கு இது போதுமானது தான். சரிங்களா? இங்கே பை அடிச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து டார்கெட்டுக்கு இழுத்துட்டு போயிட வேண்டியதான். டார்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணும். பட் இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோட தான் வந்து CHO அடித்து உடச்சிருக்குது. ஸோ வந்து நல்லாவே வந்து மேலே வந்து ஏதாவது லிக்விடிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோடய வியூ சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி ஒரு மேட்டர் வந்து இருக்குங்களா, ஒரு விஷயம். ஸோ வந்து இதை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி இது வரைக்கும் வந்து இது பண்ணிச்சு. அதுக்கு மேலே போயிருந்துச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து இது வரைக்கும் சாலிடாக போகும் அப்படின்றது வந்து கிளாரிட்டியாக தெரியும். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டோட கையில் தான். சரிங்களா? நீட்டாக வந்து அதை அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் ஸ்டாண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட ப்ரெசென்ட் சினாரியோ. ரீப்ளே பார் தூக்குனாலும் இங்கே தான் வந்து நிற்கும். நமக்கு இது வரைக்கும் போகும் அப்படின்றது சாலிடு.
இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போகும் போகாது அப்படின்றது அது வந்து அடுத்த கட்ட விஷயங்கள். அது நிறையா கன்ஃபர்மேஷன் பார்த்து போகுமா போகாதா இல்லை வந்து அது அப்படியே ஃபெயில் ஆகுமா அப்படின்றத மார்க்கெட்டில் போக போக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் நம்ம எடுத்தது வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலையே எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாலுமே இந்த இடத்துலையே வந்து எடுக்க முடியும். அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் பார்த்து நம்ம வந்து தாராளமாக இந்த இடத்துலையே போடலாம். பட் வந்து அதில் அந்தளவு சாலிட்னஸ் இருக்குமா அப்படின்னம்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம கீழேருந்து வந்து கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1:9 வந்து ஒரு கேரண்டியாக வந்து இதாகும். நம்ம வந்து ஆனால் எய்ம் வந்து 1:9லாம் கிடையாது. பிகினர்ஸோட எய்ம் மாதிரி தான். ஒரு 1:3 நமக்கு வந்து ஒரு நல்ல ஆர்ஆர்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ 1:3 வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கும். 1:6ங்கிறது இன்டர்மீடியட் லெவல், 1:9 அப்படின்றது இதோட வந்து முடிஞ்சிருக்கும். சரிங்களா? பிப்ஸ் ரேஷியோ வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். கீழேருந்து இது வரைக்கும் பிப்ஸ் அடித்தோம் அப்படின்னா ஒரு 161 பிப்ஸ் வந்து நமக்கு சாலிடாக வந்துருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இதுதான் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் காமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.